வெல்கம் டியர்ஸ். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் 3 தேர்மல் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். கீப்பிங் த டெம்பரேச்சர் as constant, a gas is compressed 4 times of its initial pressure. The volume of gas in the container changed from 20 cc to V2 cc. Find the final volume. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டெய்னரில் கேஸ் எடுத்திருக்கோம். இப்போ அந்த கேஸோட டெம்பரேச்சர் என்னன்னு சொல்லிட்டாங்க, கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய கேஸோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அதோட இனிஷியல் ப்ரெஷரோட வேல்யூ, இனிஷியல் ப்ரெஷர் P1 வந்து நம்ம P அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இனிஷியல் ப்ரெஷர் Pயில் அதோட வேல்யூம் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, 20 cc இருக்குது. அப்போ இனிஷியல் வேல்யூம், அதாவது V1 is equal to 20 cc. cc அப்படின்னா என்னது, கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல சிசிக்கு பதிலாக என்ன போட்டுடலாம், 20 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ அப்போ இதுதான் இனிஷியல் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைனல் வேல்யூ. ஸோ அடுத்து நம்ம எவ்வளோ ப்ரெஷர் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், கேஸ் இஸ் கம்ப்ரெஸ்ட் 4 டைம் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் ப்ரெஷர். அப்போ இனிஷியல் ப்ரெஷரை விட 4 டைம்ஸ் அதிகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது ஃபைனல் ப்ரெஷர் அதை நம்ம P2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபைனல் ப்ரெஷர் P2 இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ப்ரெஷரை விட 4 டைம்ஸ் கிரேட்டர். ஸோ அப்போ 4P அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது ஃபைனல் ப்ரெஷர் 4Pயில் அதோட ஃபைனல் வேல்யூம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, V2 cc இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஃபைனல் வேல்யூம் V2, அதை வந்து நம்ம V2ன்னு எடுத்துக்கலாம். V2 cc, அதாவது V2 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த V2 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ஆஃப் கேஸஸில் இருக்கக்கூடிய என்ன யூஸ் பண்ணுறோம், பாயில்ஸ் லா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாயில்ஸ் லாவோட தியரி என்னது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் என்ன வந்து வேரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க, P&V தான் வேரி ஆகும். இதுதான் வந்து பாயில்ஸ் லா. ஃபண்டமெண்டல் ஆஃப் கேஸோட ஃபஸ்ட் லாவே இது தான் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த லா படி நம்ம என்ன சொல்லுவோம், PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போது இந்த இடத்துல PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா PI/VI, அதாவது இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் வேல்யூமும் ஃபைனல் ப்ரெஷர் அண்ட் வேல்யூமும் கான்ஸ்டன்ட். அதுதான் இதுக்கான மீனிங். ஸோ அப்போ இங்கே நம்ம போடலாமா, இனிஷியல் PI/VI என்ன வரும், இனிஷியலோட வேல்யூ ப்ரெஷர் வேல்யூ P, வேல்யூமோட வேல்யூ என்னது 20. ஸோ P × 20 இஸ் ஈக்குவல் டு அடுத்து ஃபைனல். ஸோ அப்போ ஃபைனல் அப்படிங்கும்போது ஃபைனல் ப்ரெஷர் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 4P. ஸோ அப்போது ஃபைனல் வேல்யூம் வந்து V2, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா, P வந்து நம்ம டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ நமக்கு 20, இங்கே 4 × V2 இருக்குது, நமக்கு V2 தானே வேணும். ஸோ அப்போ V2 இஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 4. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 5. ஸோ V2 இஸ் ஈக்குவல் டு 5 cc, அதாவது 5 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர், ஃபைனல் வேல்யூ. Thank you.